சென்சார் வாங்கி தானே ரிலீஸ் ஆகணும். சென்சார் கொடுத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம். அதற்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. இது முதலமைச்சர் அமைச்சர்கிட்ட சொன்னதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல, அதெல்லாம் அப்படி இல்லை, சொல்லக்கூடாத ஒன்றும் இல்லை. இந்த ஒரு படம் மட்டும் இல்லை, ஜனநாயகன் திரைப்படம் மட்டும் இல்லைங்க. எந்த ஒரு திரைப்படத்தையுமே அரசியல் காரணங்களுக்காக எந்த காரணத்துகளுக்காகவும் அப்படி நம்ம பண்ண முடியாது. முறைப்படி சட்டப்படி அதற்குரிய அந்த ஒரு சான்றிதழ்லாம் வாங்கி தான் கொண்டு வர முடியும். அதற்கான வேலை நடந்துட்டு அவர் நேற்று இன்று நாளைன்னு பிரிச்சுக்கங்க. நேற்று அவர் நடிகர் விஜய், இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், நாளை அவருடைய கையில் இல்லையா, அது காலத்தின் கையில் இருக்கிறது. என்ன தீர்ப்பு தர போறாங்க மக்கள், என்ன ஒழித்து வைத்திருக்கு நமக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்றும் தளபதி. நேற்று இன்று நாளை என்றும் எங்களுடைய பாசத்திற்குரிய தளபதி விஜய். இது முதலமைச்சர் அமைச்சர்கிட்ட சொன்னதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல, அதெல்லாம் அப்படி இல்லை, சொல்லக்கூடாத ஒன்றும் இல்லை. இந்த ஒரு படம் மட்டும் இல்லை, எந்த ஒரு சச்சரவும் சிக்கலும் நமக்கு சிக்கல் கூட மற்றவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்ற கன்சர்ன் எங்களுக்கு இருக்கு. அதனால பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, அந்த கட்சி இந்த கட்சி, அந்த பார்ஷியாலிட்டியே கிடையாது. ஏதாவது ஒன்றா கூப்பிட்டு ராஜ் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு இது எப்படின்றாங்க அதை போய் செக் பண்ணுங்க, அதோடைய சாத்தியக்கூறுலாம் பாருங்க, பாசிபிலிட்டிலாம் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கன்னு கூப்பிட்டு சாரே கூப்பிட்டு சொல்லுவார். திரைத்துறை சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது டிக்கெட் பிரைசிங்காக இருக்கட்டும், அல்லது மற்ற ஏதாவது ஒரு சங்கடங்கள், ஏதாவது தொழிற்சங்கத்துல ஏதோ கோரிக்கை வச்சலாம் இருக்கட்டும், அவர் அதை சரி செய்யணும் தான் பார்ப்பாரு. அதனால அது அந்த வேலையில தான் நாங்களும் இருக்கணும். நாமளும் CBFC final process is underway. We are discussing with them. We'll release soon. Very happy. சென்சார் பிரச்சனை வழக்க அந்த பட தயாரிப்பு நிறுவனம் வாபஸ் வாங்கிருச்சு. இப்ப அந்த படத்துக்கான பிரச்சனை எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கலாமா? லீகலா இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு லீகலா போனதுக்கு தான் இவ்வளவு ஒரு டைம் எடுத்தது நம்மளுக்கு. இப்போ அவங்க ஜஸ்டிஸ் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இந்த கேஸை விட்ரா பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால லீகல் இனிமே எந்த பிரச்சனையும் இந்த படத்துக்கு கிடையாது. இப்ப பிரச்சனையே சென்சர் போர்டு மூலமா போறதுதான். சென்சர் முதல்லயே கேட்டது ரிவைசிங் கமிட்டி வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு ஒத்துங்கன்னு சொன்னதுட்டு இவங்க ரிவைசிங் கமிட்டி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நேத்தே அது நீங்களாம் செய்தி கொடுத்துட்டீங்க. ரிவைசிங் கமிட்டி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுட்டு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு படத்தை பார்த்துட்டு அவங்க உடனே சர்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா படம் ரிலீஸ். சென்சார் போர்டுல ரிவைசிங் கமிட்டியோட காலக்கெடு எவ்வளவு நாள் இருக்கும் சார்? ப்ராசஸ் படி பாத்தீங்கன்னா 20 நாட்களுக்குள்ள ரிவைசிங் கமிட்டி பார்க்கணும்ன்றதுதான் காலக்கெடு, அந்த சென்சார் போர்டுல இருக்கிற காலக்கெடு. ஆனா அவங்களுக்கு அந்த ரிவைசிங் கமிட்டி சேர்மன் டேட் கொடுத்துட்டாங்கன்னா எனி டே பண்ண முடியும். தளபதி விஜயின் கடைசி திரைப்படமாக உருவாகி வரும் ஜனநாயகன் படம் குறித்து ரசிகர்கள் பல மாதங்களாக காத்திருந்த மிக முக்கியமான அப்டேட் தற்போது வெளியாகியுள்ளது. குறிப்பாக இந்த படத்தின் சென்சார் தொடர்பான சட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துள்ளதாக தயாரிப்பு தரப்பிலிருந்து முக்கிய தகவல் வெளியாகியிருப்பது ரசிகர்களுக்கு பெரிய நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தயாரிப்பாளர் ராஜ்மோகன் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக எழுந்திருந்த சட்ட பிரச்சனைகள் குறித்து விளக்கமளித்தார். அவர் பேசியபோது இந்த படம் தொடர்பாக நீதிமன்றத்தில் இருந்த வழக்கை தயாரிப்பு நிறுவனம் திரும்ப பெற்றுள்ளதாகவும் அதனால் சட்ட ரீதியாக இருந்த அனைத்து தடைகளும் தற்போது நீங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்ததால்தான் படத்தின் அடுத்த கட்ட பணிகளிலும் காலதாமதம் ஏற்பட்டதாக அவர் கூறினார். தற்போது அந்த வழக்கு முடிவுக்கு வந்திருப்பதால் இனி சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லை என்றும் அவர் உறுதியாக தெரிவித்தார். இதற்கிடையில் தற்போது அனைவரின் கவனமும் சென்சார் போர்டு மீதுதான் திரும்பியுள்ளது. இது குறித்தும் ராஜ்மோகன் முக்கிய விளக்கம் அளித்தார். முதலில் சென்சார் வாரியம் படத்தை ரிவைசிங் கமிட்டி மூலம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. தயாரிப்பு நிறுவனமும் அதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். ரிவைசிங் கமிட்டி அமைக்கப்பட்டு அவர்கள் படத்தை பார்த்து சான்றிதழ் வழங்கியவுடன் ஜனநாயகன் திரைப்படத்தின் ரிலீஸ் பணிகள் அடுத்த கட்டத்திற்கு நகரும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது மீதமிருப்பது இந்த சென்சார் நடைமுறை மட்டுமே என்றும் அது நிறைவடைந்தவுடன் படத்தின் வெளியீடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் வெளியாகியதை அடுத்து சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். பல மாதங்களாக இருந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த அப்டேட் அமைந்துள்ளதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆனால் படத்தின் அதிகாரப்பூர்வ ரிலீஸ் தேதி குறித்து இதுவரை தயாரிப்பு நிறுவனம் எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. எனவே சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்களை விட தயாரிப்பு நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மட்டுமே ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஜனநாயகன் படத்தின் சென்சார் பணிகள் விரைவில் நிறைவடைந்து ரிலீஸ் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. இந்த அப்டேட் குறித்து உங்கள் கருத்து என்ன? ஜனநாயகன் திரைப்படத்தை நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இதுபோன்ற சினிமா மற்றும் அரசியல் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.